சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை குறைவரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய்சுடரே திரைவரா மண்ணும் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமே கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவடித்தாமரைகளை அடிநாயேன் சென்னியின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி இப்பிறவியில் ஆண்டு அருள் செய்யும் எம் பெருமானின் திருவருள் கருணையால் இன்று நம் உண்மை விளக்கம் குழுமத்தில் 11வது செய்யுளை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். நேற்றைய சிந்தனையில் ஐம்புலன்கள் என்பது என்ன, அது எப்படிப்பட்ட புலன்கள் என்பதை தெளிவாக சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து இருந்தார். இன்று அறிதற்கருவி என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய பொறிகளை பற்றி அறிவதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். இந்த பாடலை அடிநாயனை கருவியாக கொண்டு அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு வனவாசகம் கடந்தார். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்து ஆதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தால் மூக்கு என்று அறி. அருமையான பாடல். இந்த அறிதற்கருவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகள், நேற்று நாம் பார்த்தது புலன்கள். அடியார் பெருமக்கள் சற்று கவனமாக இதை உள்வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே புலனுக்கும் பொறிக்கும் வேறுபாடு தெரியாம தடுமாறுவாங்க. இப்ப கேட்கும்போது புரியுறது போல இருக்கும். புலன் எதுனா பொறிய சொல்லுவாங்க, பொறி எதுனா புலனை சொல்லுவாங்க. புலன் வேறு, பொறி வேறு. புலன் என்பது ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் புலன்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பொறிகள் அறிதற்கருவி, ஞானேந்திரியம், இதுக்கு 3 பேர் வச்சுக்கலாம். 3 பேர் இருக்கு. அப்ப இது என்ன அப்படிங்கிறத அழகுற சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு மனவாசகம் கடந்தார். ஞான நிலையில் நிற்கின்ற இறைவனின் பேரானந்தத்தை
நுகர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன் முன்னே வினாக்கள் வைத்த மாணவனிடத்து ஆசிரியர் சொல்கின்றார், அப்பா, அறிதற்கருவியாகிய ஞானேந்திரியங்களை பற்றி நன்றாக சொல்கின்றேன், உற்று கேட்பாயாக. ஏன்னா மாணவன் வினா கேட்கும்போது அடியேன் உளம் கொள்ளுமாறு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அடியேனுக்கு புரிகிற வண்ணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால இங்க ஆசிரியர் சொல்றார், அப்பா, இந்த பொருளை இப்ப சொல்ல போறேன், நீங்க நல்லா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவான்? நன்றாக சொல்கின்றேன். எப்படி சொல்கின்றேன்? நன்றாக சொல்கின்றேன், அதை நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். அது என்னன்னு சொல்லும் பொழுது அழகா சொன்னாரு, ஊன மிகும் பூதம் உற்று இடமா அப்படின்னாரு. இந்த ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளும் எதை இடமாக நின்று புலன்களை அறியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைவுடையதும் மிகுகின்றதும்னாரு. அதான் ஊனம் மிகும். அந்த ஐம்பூதங்கள் நம்மளிடத்து மாறுபட்டு நிற்கும். ஒன்று மிகுந்து நிற்கும், ஒன்று குறைந்து நிற்கும். ஊனம் என்றால் குறைவு, மிகும் என்றால் அதிகம். ஆக குறையுடையதும் மிகுகின்ற தன்மையுடையதுமாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்கள் இடமாக நின்று என்னத்தை செய்யும் அப்படின்னு சொன்னா, ஈனமாம் சத்து ஆதியை அறியும். அங்க ஊனம், இங்க ஈனம். இந்த ஈனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாழ்வை தருகின்ற. நேத்திக்கே நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம், கள்ளமிகும் ஐம்புலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈனமாம் எப்பொழுதுமே உயிருக்கு தாழ்வை தருகின்ற. எப்ப இறைவனின் ஞானம் நமக்கு கிட்டுற வரைக்கும், அது வரைக்கும் நம்ம அறிவை கொண்டு நாம் செயல்படுற வரைக்கும் ஈனமாம் சத்து ஆதியை அறியும் தானம்னார். தாழ்வை தருகின்ற சத்தாதிங்க. சத்தாதி என்பது ஓசை முதலியவற்றை குறிக்கின்றது. இதுதான் நாம நேற்றுக்கு சிந்தனை பண்ணியிருக்கோம். ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். ஆக தாழ்வை தரும் ஓசை முதலிய புலன்களை அறியுமாம். அடுத்து சொன்னாரு, தானம். எந்த இடத்தை கொண்டு இது அறியும் அப்படின்னா, செவி, தோல், கண், அத்தாளு, மூக்கு என்று அறியினார். ஆக இவையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் படுகின்ற இடம். செவி என்று சொல்லக்கூடிய காது. இந்த காதை வைத்துக்கொண்டு நாம் என்ன பொருளை அறிய முடியும், எந்த புலனை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓசை, ஒளி, சத்தம் அப்படிலாம் இதில் சொல்லலாம். அடுத்து தோல். இந்த தோல் எந்த புலனை அறியும் அப்படின்னா, ஊறு, அதாவது பரிசம். அடுத்து கண். இந்த கண் எந்த புலனை அறிவதற்கு இடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உருவத்தை காணுவதற்கு இடமாக இருக்கின்றது. உருவத்தை காணும் தானமாக இருக்கின்றது. அடுத்தது நா என்றால் நாக்கு. நாக்கு என்ற தானத்தை கொண்டுதான் இந்த புலன் சுவை என்ற புலனை இது அறியும். அடுத்து மூக்கு. மூக்கு என்ற தானத்தை கொண்டுதான் நாற்றம் என்ற அந்த புலனை அறிய முடியும். இதுதான்ப்பா அறிதற்கருவியினர். எது அறிதற்கருவி? செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. இது எல்லாம் அறிதற்கருவி, ஞானேந்திரியம், ஐம்பொறி என்று சொல்லப்படுகின்றது. ஆக நேற்று நாம் இறைவனின் கருணையால் சிந்தித்தது ஐம்புலன்கள்.
அந்த ஐம்புலன்கள் என்னவென்று சிந்தித்தோம் என்றால் ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். இதுதான் ஓசை, உரு சுவை, நாற்றம் என்று சொல்லலாம். அப்ப அறிதற்கருவி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. கொஞ்சம் ஆழ்ந்து வாங்கிக்கிட்டோம்னா எப்பவுமே இது மறக்காதுங்க. புலன் வேறு, பொறி வேறு என்பதை நாம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த புலன்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, ஈனமாம் சத்தாதியை அறியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐம்புலனும் என்ன பண்ணோம்னா நுகர்ச்சியில அதுக்கு ஒரு நிறைவு உண்டாகவே உண்டாகாதுங்க. உண்டாகாம ஆசையை மேலும் 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 மிகச் செய்து நம்மளை நினைப்புக்கு அதை அப்படி ஆசைப்படணும் இப்படி ஆசைப்படணும் நினைக்க வச்சு பிறப்புக்கு ஆளாக்குவதையே தன் தொழிலாக வைத்து கொண்டிருக்கின்றது இந்த புலன்கள் ஐந்தும். இந்த புலன், அந்த புலன் அப்ப எதுல இருந்து நம்ம நுகர்றோம், எந்த பொறியை வச்சுட்டு நுகர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பொறிகளை வச்சுக்கிட்டு தான் நுகர்றோம். அப்படி இது செய்வதால் நம் ஆசிரியர் சொன்னார், ஈனமாம் சத்தாதீனர். நேத்திக்கு கள்ள மிகும் ஐம்புலன் என்று சொல்லினார். இன்று ஈனம், தாழ்வை தருகின்றது. எது தாழ்வு? மீண்டும் மீண்டும் உயிர் பிறப்புக்கு வருவது தாழ்வு. எது உயர்வு? பெருமான் திருவடியை உணர்ந்து அவன் திருவடியின் கீழ் இருந்து இன்பத்தை துய்ப்பதல்லவா உயர்வு. ஆக இன்றைய சிந்தனையில் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற, அறிதற்கருவி என்று சொல்லப்படுகின்ற 5 கருவிகளை நாம் சிந்தனை செய்து இருக்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.